விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாயின் நிலைகள். கடகத்தில் நீசமடைந்தால் செவ்வாயின் முதன்மை தீய காரகத்துவம், ஆனால் கோபம், முரட்டுத்தனம் ஆகியவை முற்றிலும் ஜாதரிடம் இல்லாமல் இருக்கும். இது கூட ஒரு வகையில் நல்ல அமைப்புத்தான். ஏதேனும் ஒரு வகையில் சந்திரனுடன் பரிவர்த்தனை பெற்றாலும், அதே நேரம் 7ஆம் பார்வையாக குரு நீசமடைந்து குருவின் பார்வை கிடைத்தாலும், மறைமுக நட்பு வலுவுடன் சுபக்கிரகங்கள் தொடர்பு பெற்றாலும் நீசபங்கம் அடையும். ஆனால் அதே நேரத்தில் நிச்சயமாக செவ்வாய் அதிநட்பு வீட்டிற்கு திக் பலத்திற்கு மிக அருகில் இருக்கும். செவ்வாய் சுபத்தன்மை சுபபல பெறும் பொழுது ஜாதகருக்கு நன்மை. அதுவே ராகு மற்றும் சுபர் தொடர்பில்லாத பாவ கிரகங்களின் சேர்க்கை பார்வை பெறும்பொழுது செவ்வாயின் வீரம் முற்றிலுமாக மாறுபட்டு ஜாதகர் செவ்வாயின் முரட்டுத்தனத்துடன் ரவுடியாகவும் முன்கோபம் உள்ளவராக மாற்றும். அதே செவ்வாய் நல்ல நிலையில் சுபர் தொடர்பு பெறும்பொழுது ஆயுதமேந்தி அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவராகவும், நீச்சம்பங்கம் அடையாத செவ்வாய் ஜாதகரை நீச்சத் தொழில், கசாப்பு கடை முதலானவை செய்ய வைக்கும். கசாப்பு கடை, கவுச்சி தொழில் அனைத்திற்கும் செவ்வாய் சம்பந்தப்பட்டு அமையும். உச்ச வக்கிரம் போன்ற நிலைகளில் சுபர் தொடர்பு பெறும்போது இதே நீச்சம் தொழிலில் வருமானமும் புகழும் அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் ஜாதகருக்கு கொடுக்கும். விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் 8இல் மறையும் போது ஜாதகரை வம்பை விலைக்கு தேடி வாங்கிக் கொள்வது போல் தானாக சென்று மாட்டிக்கொள்ள நேரிடும். இங்கு சுபருடன் இருக்கும் பொழுது வீட்டை விட்டு தூரமாக வெளியேற்றி பிழைக்க வைக்கும். விதிகளுடன் பல விதிகளும் உட்பட்டவை ஜோதிடம். ஒரே கிரகம் பல்வேறு அமைப்புகள் பலவிதமான பலன்களை கொடுக்கும். லக்கணத்தை பொறுத்து பலன்கள்.